நேர்மை ஒரு நாள் வெல்லும். புரட்சி தாமரை. மண்டல் தேர்தல் வந்து நடக்க உள்ளது. நம்மளுடைய அனைத்து கிழக்கு நிர்வாகிகள் அனைவரும் வந்திருக்காங்க. இதில் வந்து நம்மளுடைய சுகுமார்ஜி தேர்தல் அதிகாரி அவர்கள் இப்போ வந்திருக்காரு. இன்னும் சில நேரத்தில் வந்து கோயிலூர் கிழக்கு தலைவரை சேர்த்திருப்பாங்க. நன்றி, வணக்கம். நிர்வாகி அனைவரும் வருக வருகையான கிடைத்தலைவர்கள் அனைவரையும் வருக வருகையான வரவேற்கப்படுகிறோம். நன்றி. மாவட்ட நிர்வாகிகள், மண்டல நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், நன்றி. இந்த இனிய மாலை வேளையிலே அனைத்து தாமரை சொந்தங்களுக்கும் வணக்கத்தை தெரிவிக்கிறோம். நமக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அமைப்பு தேர்தல் வந்து மிக முக்கியமான ஒன்று. இப்போ நம்ம யாரெல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கிளைத்தலைவர். கிளைங்கிறது என்னது? ஒரு பூத், ஒரு வாக்குச்சாவடி தான் நமக்கு ஒரு கிளை. அந்த கிளையில 50 பேரை சேர்த்து தகுதியாக்கப்பட்ட நிர்வாகிகள் தான் இங்கே இருக்கிறோம். அதே மாதிரி 50 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தீவிர உறுப்பினர்கள் தான் இங்கே நம்ம இருக்கிறோம். வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற எண்ணிக்கையில் நம்ம இங்கே கலந்துக்கிறோம் தேர்தலில். இப்போ இந்த தேர்தலுக்காக இங்கே வேறு யாராவது இப்போ நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு போட்டியிடக்கூடியவர்கள் தான் விண்ணப்பம் தயார் நிலையில் பெற்றுக்கலாம். யாருக்காவது விருப்பம் இருக்கா அந்த மாதிரி நான் போட்டி போடுறேன் வாய்ப்பு. இவர் முன்னாடியே நம்ம விண்ணப்பம் கொடுத்துருக்கிற நம்ம சதீஷ், அந்த ஒரு விண்ணப்பத்தை நம்ம யாரும் போட்டி போட இல்லாத சூழ்நிலை நம்ம உரிமைத்த கருத்தாக ஒரு உரிமைத்த கருத்தில் தேர்ந்தெடுக்கிறது. இதுதான் நம்மளோட இப்போ நயினார் நாகேந்திரன் அண்ணனை கூட அப்படிதான் தேர்ந்தெடுத்தாங்க. பார்த்துருப்பீங்க, எவ்வளோ போட்டி யாருமே போடலை, ஒரே ஆள் தான் கொடுத்தாங்க. அந்த மாதிரி மனு நமக்கு வந்து கிடைத்தது நம்ம சதீஷோடது. நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கட்சியை இந்த 3 ஆண்டுகளுக்கு வழி நடத்துறதுக்கு நம்ம எல்லாருமே உறுதி எடுத்துக்கணும். நம்ம யாரும் சாதாரணமாக இல்லை. அவரே வந்தாலும் அவரே போனார். இவர் எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. உங்களுடைய முன்னிலையில் உங்களுக்கு கொடுத்தோம் இல்லைங்களா? இதில் ஏதாவது மாற்றி சொல்லலாம். பாலாஜி உங்களுக்கு ஏதாவது? ஏன்னா எல்லாருமே வந்து மூத்த நிர்வாக இவருக்கு தேவசியம் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. மூத்த நிர்வாகிகள் இருக்காங்க, 7 பேர் இருக்காங்க. நம்ம சுரேஷ் இருக்காப்புல, மணி இருக்காப்புல, எல்லாம் கண்ணன் நகர் நிர்வாகம் இருக்காரு. அண்ணா அவர் எல்லாமே ஆன்மீக பிரிவு. ராமச்சந்திரன் இருக்காரு. நம்ம இருக்காப்புல. நம்ம இவர் பார்வையாளர் அண்ணா வந்திருக்கிறாரு. அவர் வந்துருக்காரு. அதனால அவர் பார்வையாளர் தான் வந்திருக்கிறாரு. ஓகே, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம அண்ணா திருப்பி வந்திருக்காரு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு முன்னிலையில் நம்ம வேற எந்த மனுவும் இல்லாததுனால ஒருமித்த கருத்தாக திரு சதீஷ் அவர்களை தலைவராக தேர்ந்தெடுக்கிறோம். ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடை மோனிகா மணி அவர்கள் மாநில செயற்குழு உறுப்பினர் ஓபிசி தாலி அணிக்கிறார். புரட்சி தாமரை. மீண்டும் மோடி ஆட்சி வேணும், செங்கோட்டையில் காட்சி வேணும். மீண்டும் மோடி ஆட்சி வேணும், செங்கோட்டையில் காட்சி வேணும். நல்லாட்சி வேணும், முன்னா கேளுங்க. நல்லாட்சி வேணும், முன்னா கேளுங்க. மீண்டும் மோடி ஆட்சி இந்தியாவில் வேணுங்க, வேணுங்க. மீண்டும் மோடி ஆட்சி இந்தியாவில் வேணுங்க, வேணுங்க. என் மண், என் மக்கள், என் மண், என் மக்கள், என் மண், என் மக்கள். அன்னை மறைக்கின்ற காலம் வரும்போது தருமம் வெளியேறலாம். தருமம் அரசாளும் தருணம் வரும்போது தவறு வெளியேறலாம். கண்ணை மறைக்கின்ற காலம் வரும்போது தருமம் வெளியேறலாம். தருமம் அரசாளும் தருணம் வரும்போது தவறு வெளியேறலாம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம்.
சத்தியம். கண்ணை மறைக்கின்ற காலம் வரும்போது தருமம் வெளியேறலாம். தருமம் அரசாடும் தருணம் வரும்போது தவறு வெளியேற. நெஞ்சுக்குள் அச்சமில்லை, யாருக்கும் பயமும் இல்லை, வாராத வெற்றியும் இடும். விளையாடுங்க, உடல் பலமாகுங்க, ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக எம் மனசு தங்கும், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம் கூறும் உண்மை. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, உன்னோடு ரத்தம் சிந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டு. உன்னோடு ரத்தம் சிந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டு. ரெண்டு ஒன்று பார்க்கும் மறைக்கும் ஆட ரெண்டு கண்ணில் இல்லை உறக்கம். சபதம் செய்து சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம் உண்மை. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே. மற்றவர்கள் சுகத்துக்கு உழைப்பார், சத்தியத்தின் பாதை வழி நடப்பார், மக்கள் பணம் மக்களுக்கே கொடுப்பார். துன்பம் அது முடிகிறதே, இவன் சொன்னால் இரவு விடுகிறதே. ஆஹா, ஒரு வார்த்தையிலே ஆகாயம். நம்ம தொகுதியில வேலை செஞ்சு நம்மளுடைய கொள்கையை, நம்ம பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கையையும் நம்மளுடைய கூட்டணி இப்ப வரக்கூடிய 2026ல வரக்கூடிய தேர்தலுக்கு நம்ம எல்லாரும் நம்மளுடைய மண்டல் தலைவருக்கு ஒரு உறுதுணையா இருந்து நிறைய நம்ம பாடுபட்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை மேலும் மேலும் வளர்க்க வேண்டும்.
ஜனதா கட்சியின் கொள்கைகள் பரப்புவதிலும் நாம் அடுத்த 2026 நம்முடைய ஆட்சியாக இருக்க வேண்டும். பாரத் மாதா கி ஜெய். இங்கே கலந்து கொண்ட அனைத்து நிர்வாக அனைவருக்கும் என முதற்கண் பாரதிய ஜனதா பொறியியலூர் கிழக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேர்வு குழு தலைவராக கலந்து கொண்ட சுகுமார்ஜி அவர்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.